அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட திருமாவளவன் சந்திப்பு நடந்திருக்கு மக்களே நேற்று. இந்த சந்திப்புக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 4 முக்கியமான கோரிக்கையை முன் வச்சோம் அப்படின்ற மாதிரி திருமாவளவன் தரப்பிலிருந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் நாம் விசாரித்து பார்க்கும் பொழுது இந்த நான்கு கோரிக்கை அப்படிங்கிறது ஒரு ஐவாஷ் மாதிரி தான் அப்படின்னும் உள்ள உண்மையாக என்ன பேசினா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். நேற்று திருமாவளவன் அவர்கள் மு.க. ஸ்டாலினை சந்தித்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி பார்த்துருந்தோம் மக்களே. அது சந்தித்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத என்ன வெளியிட்டிருந்தார் அப்படின்னு பார்த்தால் 4 முக்கியமான கோரிக்கையை நாங்கள் முன் வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டிருக்கார். 4 முக்கியமான கோரிக்கை எவ்வளோ அபத்தன்றதை ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். அதற்கு பிறகு தான் இந்த அபத்தமான கோரிக்கையை கொண்டு போய் முன்வைக்கிறதுக்காக திருமாவளவன் போயிருந்தார் அப்படிங்கிறத விசாரித்து பார்க்கும் பொழுது தான் அதுக்காக போகலை, வேறு மேட்ரு இருக்குன்ற தெரிய வருகிறது மக்களே. ஃபஸ்ட் நாங்கள் கோரிக்கையை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். முதல் கோரிக்கை, பட்டியல் சமூக பிரிவினருக்கு பதவி உயர்வுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் அப்படிங்கிறது முதல் கோரிக்கை. எவ்வளோ ஒரு ஹம்பக் பாருங்கள் மக்களே. அப்போ என்னென்னா, இப்போ நம்ம யோசிச்சு பாருங்களேன். இப்போது பிறப்பால் அனைவரும் சமம்ன்றாங்க இவங்களும் சொல்லுவாங்க, ஜாதியை ஒழிக்க வேண்டும் ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தன் பட்டியல் சமூகத்தில் பிறந்துட்டாலே அவனுக்கு எல்லா ப்ரிவிலேஜும் கிடைக்கணும், எல்லா இம்பார்ட்டன்ஸும் கிடைக்கணும். அண்ட் இந்த ப்ரிவிலேஜ் அனைத்துமே அவனுடைய பிறப்பால் மட்டும்தான் கிடைக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது ஒருத்தவன் ஐயர் ஜாதியில் பிறந்துட்டான்னா அவனுக்கு ஏன் ப்ரிவிலேஜிங் கொடுக்குறீங்க, அவன் உயர்ந்தவனா அப்படின்ற அடுத்த கேள்வி வைக்கிறாங்க. ஆனால் பட்டியல் சமூகத்தில் பிறந்தா ஃபஸ்ட்டு அவனுடைய எஜுகேஷனுக்கு இடஒதுக்கீடு. சரி, ஒருத்தவங்க எல்லோரும் படிக்கணும், கல்வி சமமாக போய் சேரணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமான ஒரு கோரிக்கை தான். சமமாக கல்வி சேர்ந்தால் போதும், அதற்கு மேலே நீ படிக்க வைக்கிற வரைக்கும் உனக்கு ரிசர்வேஷன் ஓகே. ஆனால் வேலை அப்படின்னு வரும்பொழுது நீ பொது சமூகத்தோட போட்டி போட்டு நீ அந்த ரேஸில் வின் பண்ணால் தான் உனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இம்போஸ் பண்ணாமல் எம்ப்ளாய்மெண்ட்லேயும் ரிசர்வேஷன் வந்தானுங்க. சரி, எம்ப்ளாய்மெண்ட் ரிசர்வேஷன் வராங்க, ரைட்டு. நீங்கள் பார்த்தா தெரியும் மக்களே, எம்ப்ளாய்மெண்ட் ரிசர்வேஷன் வந்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையுமே நிறைய விஷயங்கள் மந்தமாகவே இருக்கும். ஏன் மந்தமாக இருக்குது? என்ன காரணம்? ஒருத்தர் ஒழுங்காக வேலை செய்யலையா உடனே அவங்க நீக்க முடியாதா? ஹையர் அஃபீஷியல்ஸு முடியாது. ஏன்னா அவன் உடனே போய் கொடி பிடிச்சிருவான். அவன் என்னன்பான், இந்த சமூகத்தை சேர்ந்தவன், அதனால தான் என்னை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு அடுத்து அப்படியே ஜாதி ரீதியான ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வச்சுருவான். நான் இன்னும் சொல்கிற மக்களே, நிறைய கேசஸ் நான் விசாரிக்கிறப்ப தெரிஞ்சுது. தலித் சமூகத்தை தலித் சமூகத்தில் பிறந்து ஒரு ஆஃபீஸில் போய் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னால் அந்த இடத்துல சமூகத்து நபர் ஒழுங்காக வேலை பார்க்கல, அதாவது அங்கே சமூகன்றதை யாரும் பார்க்க மாட்டாங்க, ஒழுங்காக வேலை பார்க்கல அப்படின்னு ஆக்ஷன் எடுத்தால் அப்படியே வெளியே நான் தலித் சமூகம் என்பதனாலேயே என்னை டார்கெட் பண்ணும் விதமாக ஜாதி ஏற்றத்தாழ்வை வைத்துக்கொண்டு எம்எல்ஏ ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு அப்படியே பிளேட்டிங் மாற்றிடுவாங்க அந்த நபர்கள்லாம். இதனாலேயே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸில் நிறைய பேர் தப்பு பண்ணாலும் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. சரி, இது ஒரு பக்கம். ஆல்ரெடி நம்முடைய கவர்மெண்ட் ஆஃபீஸே மந்தமாக தான் இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்காது. உங்களுக்கு ப்ரைவேட் செக்டாரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபாஸ்ட் கவர்மெண்ட்டில் இருக்காதுன்றது நிதர்சனமான உண்மை தான். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, சரி இப்போ இது இருந்துட்டு போகுது, ரைட்டு. ஒழுங்காக வேலை பார்க்கல அப்படின்னால் நீ அதே கேரளில் தான் உட்காந்துட்ருப்ப. ஒழுங்காக வேலை பார்த்த நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கவங்ககிட்ட அப்படின்னா நீ அடுத்தடுத்து மேலே உயர்ந்துக்கிட்டே போவ அப்படிங்கிற விஷயத்தையும் ஒடிச்சு உங்களுக்கு பதவி உயர்விலையும் ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லி கேட்குற திருமாவளவன். எவ்வளோ ஒரு கேவலமான புத்தி பாருங்க மக்களே. அப்போ நீங்கள் பிறப்பால் அனைவரும் சமமாக வெளியே போர்டாக விட்டு உட்காந்துருப்பீங்க, உருட்டு உட்காந்துட்ருப்பீங்க. தலித் சமூகத்து ஆட்கள்லாம் ஒடுக்கப்படாத விட்டு உட்காந்துட்ருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பட்டியல் சமூகத்தில் பிறந்துட்டா மட்டும் எல்லா ப்ரிவிலேஜும் கொண்டு கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன மாதிரி புத்தி உள்ளவர்கள்? அப்போ ஜாதி வாரியாக ஏற்றத்தாவை ஏற்படுத்தாதா? டிஸ்கிரிமினேஷன் ஏற்படுத்தாதா? அப்போ இது சமமாக பார்க்குற தன்மை அதெல்லாம். அவன் ஒழுங்காக உழைச்சானா, பர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக இருந்தால் அவன் மேலே வர போகிறான், இல்லை மேலே வராமல் உட்காந்துருக்க போகிறான். அங்கேயே ரிசர்வேஷனில் எதற்காக உங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா மக்களே? இதை கொண்டு முன் வச்சதா சொல்கிறார் திருமாவளவன், விச் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்டூபிடிட்டி. அடுத்த செகண்டு, இதெல்லாம் செம காமெடியான விஷயம். வேங்கவேல் வழக்கில் நீதி விசாரணை வேண்டி கோரிக்கை வச்சுருக்காராம்.
யோசிச்சு பாருங்கள் மக்களே, வேங்கவேல் வழக்கு அப்படிங்கிறது சார்ஜ் ஷீட் போடப்பட்டு அது வந்து ஸ்பெஷல் கோர்ட்டில் இருந்துட்டு மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டு மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அது நம்பர் ஆகி அக்யூஸ்டுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு அடுத்து அவங்க சார்ஜ் ஷீட்டை வாங்க போகிற நாள் வச்சு தான் குறிச்சிருக்கிறாங்க. அவங்க சார்ஜ் ஷீட்டை வாங்கிட்டாங்கன்னா இதற்கு மேல் அவர்கள் ட்ரையல் நடத்த வேண்டியது தான் பாக்கி. இப்போது ஒரு கோர்ட்டுக்கு போன ஒரு வழக்கை எப்படி முதலமைச்சர் அவர்கள் அரசாங்கம் தலையிட்டு இல்லை நாங்கள் கோர்ட்டுக்கு வந்து தெரியாமல் அமுச்சிட்டோம், திருமாவளவன் வந்து என்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காரு, அந்த கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த கோர்ட்டில் கொடுத்த இந்த சார்ஜ் ஷீட்டை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்காமல் இருக்கணும் அப்படின்னு முன் வச்சு அந்த சார்ஜ் ஷீட்டை திரும்பி வாபஸ் வாங்கிட்டு வந்து ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் தலைமையிலையோ இல்லை ஹைகோர்ட்டோடைய நீதிபதி தலைமையிலையோ ஒரு குழு அமைக்கப்படணுமா, அதுக்கு வந்து கவர்மெண்ட் துட்டு செலவு பண்ணணுமா, ஆஃபீஸ் போட்டு தரணுமா, ஏசி ஃபீஸ் பண்ணி தரணுமா, பேப்பர்ஸ் வாங்கி தரணுமா, ஸ்டெனோகிராஃபர் வைக்கணுமா, ஜீப்பு கொடுத்துடணுமா, ஏசி போட்டு டிரைவர் கொடுத்துடணுமா, கொடுத்து நீதி விசாரணை வைக்கணுமா. நீதி விசாரணை எப்பவுமே ஒரு விஷயம் மக்களே, எந்த ஒரு நீதி விசாரணை வைக்கக்கூடிய எந்த ஒரு வழக்குலையுமே அஃப்கோர்ஸ் இதே வேங்கவேல் வழக்கில் வந்து ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் வச்சாங்களே, அந்த விசாரணை கமிஷன் அறிக்கை என்னாச்சு? அந்த அறிக்கையை நீங்கள் வந்து ஒரு தமிழக அரசு ஏற்றுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. உதாரணத்துக்கு இங்கே தப்பு நடந்துக்கலாம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. நடந்திருக்கிற மாதிரி இருக்குது சார்னு சொன்னாங்கன்னால் அடுத்தது ஒரு ஏஜென்சின்னா ஒரு ஸ்டேட் போலீஸோ சிபிசிஐடியோ சிபிஐயோ யாராவது ஒரு ஏஜென்சி கிட்ட திருப்பி அதை கொடுத்து மறுபடியும் விசாரணை நடந்து சார்ஜ் ஷீட் அப்புறம் போடுவாங்க. அப்புறமா திரும்ப கோர்ட்டுக்கு போகும். இப்போது சிபிசிஐடி கிட்ட கேஸ் மாதிரி 3 வருஷமாக என்னத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு இவங்களே போஸ்ட் அடித்து ஒட்டி அதற்கு பிறகு இவங்க அந்த சார்ஜ் ஷீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை ப்ராசிக்யூட் பண்ணி இன்றைக்கி கோர்ட்டுக்கு வந்துடுச்சா. கோர்ட்டுக்கு வந்த ஒரு வழக்கை நீதி விசாரணை கேட்டு இவங்க கோரிக்கை முன் வைக்கிறான் திருமாவளவன். எவ்வளோ ஹம்பக் பாருங்க மக்களே. இதையெல்லாம் அரசு பண்ண முடியுமா? அப்படி அரசு பண்ணால் கோர்ட் அரசை காரி துப்பாதா? எப்படி பண்ண முடியும்? கோர்ட்னா சொல்லுவாங்க, எப்போ சார்ஜ் வந்துச்சு நான் பார்த்துக்கிறேன், எது உண்மை போய் நான் படித்து பார்த்துக்கிறேன், நீ கவர்னர் பார்த்து சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா எம்கே ஸ்டாலின்? இது வாய்ப்பு இருக்கா? ஒரு வாய்ப்பு இல்லாத விஷயத்தை கொண்டு போய் கோரிக்கையாக முன் வச்சுருக்கேன் அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறேன். என்ன அர்த்தம் மக்களே? லாஸ்ட்டாக பார்க்கலாம். தேர்டு பார்த்தீங்கன்னா, பட்டியல் சமூகத்தினருக்கு தனி வணிக வளாகம் அமைத்து தர வேண்டும். என்ன காரணம்னால் பட்டியல் சமூகத்தினரை வணிகர்களாக மாற்ற எண்ணம் இருக்கா அவங்களுக்கு. திரும்பியும் கேட்குற மக்களே, ஜாதியாக பிரிஞ்சிருக்கிறாங்க, எங்கள் சமூகத்தை பட்டியல் சமூகத்தை தலித் சமூகத்தை ஒடுக்குறாங்க, நாங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு இவரே வார்த்தையை முன் வைக்கிறார் இல்லைங்களா. ஒடுக்கப்பட்டிருக்கோன்னா என்ன அர்த்தம்? நீ மிங்கிளாக மாட்டேன்ற அர்த்தம். இப்போ என்ன பண்ணணும்? மிங்கிள் ஆகணும். ஆனால் திருமாவளவன் ஆட்கள் பார்த்தீங்கன்னா, திருமாவளவனோ ரஞ்சித்தோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா, இந்த தலித் சமூகத்து மக்களை மற்ற சமூகத்து கூட மிங்கிளாக விட்டுட்டோம் அப்படின்னால் இவங்க குட்டு வெளிப்பற்றுன்ற காரணத்துக்காகவே மிங்கிளாக விடாமல் பிரித்து வைக்கக்கூடிய எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் எதற்காக ஆயுத ஆடுறதுக்கு தனியாக கவர்மெண்ட்ஸில் வைக்கிறாங்க? ஒரு எஸ்சி சமூகத்தை கவர்மெண்ட்ஸ் தனியாக வைக்கிறாங்க. ஒரு ஜாதியை ஒழிக்கணும்னா மக்களே, அதை வந்து இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கூலிங் தான். அப்போது ஒரு ஸ்கூலிங்கில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் எதுக்காக தனியாக எஸ்சிக்கும் தனியாக ஸ்கூலில் வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? ஏன் அதே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து நார்மல் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும், அங்கே மிங்கிள்டாக படிச்சுட்டு இருப்பாங்க பசங்க. இப்போ இந்த பிள்ளைங்களும் அங்கே போய் படித்து ஜாதின்ற ஒரு விஷயத்தை வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாமல், அது ஜாதின்றதை ஒழிக்கப்பட முடியாது மக்களே. அது வந்து நம்முடைய பிறப்பில் வந்து இன்னமும் இருந்துட்டு தான் இருக்குது. இன்ஃபேக்ட் படித்த எல்லாருமே மேட்ரிமோனியல் அப்படின்னு வரும்பொழுது ஜாதி இதை பார்த்தா இருக்கிறாங்க. ஸோ ஒரு கேஸ்ட் அப்படிங்கிறத ஒழிக்கப்பட முடியாது. இட் இஸ் யூஸ்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ். ஆனால் நீ பெரியவன் நான் சின்னவன் அப்படிங்கிற ஏற்றத்தை ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் அது பசங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணுமா இல்லையா? அப்போது ஸ்கூலை தனித்தனியாக வச்சிட்ருக்கிறாங்க. ஸோ அங்கேருந்தே டிஸ்கிரிமினேஷனையே அவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இப்போ என்ன பண்ணுறாரு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வணிக வளாகம்ன்ற ஒரு காம்ப்ளெக்ஸை தனியாக வைக்கணுமாமா எஸ்சிக்கு மட்டும். இப்போ பட்டியல் சமூகத்துக்கு தனியாக வச்சா அப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? இன்னும் டிஸ்கிரிமினேட்டிங் த பீப்புளா? அப்போ யாராவது கேட்குறப்பா, என்னப்பா அது வணிக வளாகம், எஸ்சி மக்கள் வணிக வளாகம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ யார் இருந்தாங்க பொருள் வாங்குவாங்க? எல்லா சமூகம் பொருள் வாங்கணுமா இல்லையா மக்களே? எல்லா சமூகம் பொருள் வாங்கணும்னா எங்கே நீங்கள் வைக்கணும்? கொண்டு போய்
ஏன் தனியாக அவங்க மட்டும் தனியாக வைக்கிறீங்க? நீங்கள் ஏன் வைக்கணும்னு கேட்குறீங்க நீங்கள்? அப்போது திருமாவளவன் மாதிரி ஆட்கள்லாம் இந்த சமூகத்து ஆட்கள் மக்களோட பொது சமூகத்தோட மிங்கிள் ஆகிறத விரும்பவே இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுதுன்றதை பாருங்கள். 4th விஷயம் இன்னும் காமெடியான விஷயம். சாதிய வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த வேண்டும். பண்ணுறதே நீங்கள் தான்யா. டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறதே இவங்க தான். நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் பாருங்கள். டிஸ்கிரிமினேஷனை கொண்டு வந்து டிஸ்கிரிமினேஷனை பண்ணுறதே இவங்க தான் இந்த இப்போ இருக்க ப்ரெசன்ட் சினாரியோவில். இப்போ இவங்களே ஒழுங்களே கட்டுப்படுத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 கோரிக்கையும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட் ஸ்டூப்பிடிட்டி மக்களே. இந்த ஸ்டூப்பிடான கோரிக்கைகளை போய் முன்வைக்கிறதுக்காகத்தான் இந்த எம்கே ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் பார்த்தாரு திருமாவளவன் அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக இருந்தது. இப்போ ஏன் போய் பார்த்தாரு அப்படிங்கிறதை நம்ம விசாரித்து பார்க்கும் பொழுது என்ன தகவல் நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹியர்சே தகவல் தான். விடுதலை சிறுத்தை கட்சியும் 2 விஷயம் சொல்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியும் தாவேக்காவும் கூட்டணி சேருவதற்காக தாவேக்காலேருந்து ஒரு மிகப்பெரிய பணம் பேரம் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆதவ் அர்ஜுனா மூலியமாக. ஸோ அதற்காக ஒரு லாஸ்ட் மினிட்ல கூட இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி விசிகே டிஎம்கேவே நம்மளை துரத்தி விட்டால் கரெக்டாக இருக்கும். அப்போது ஒரு அஜெண்டாவை க்ரியேட் பண்ணி இதை பாருங்கள் தலித் சமூகத்துக்கு எதிராக இருக்கிறாங்க இவங்க அப்படின்னு ஒரு அஜெண்டாவை க்ரியேட் பண்ணி நான் வெளியே போயிடலாம் அப்படின்னு இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க விசிகே அப்படின்னும். இதற்கு ஏகப்பட்ட இடத்துல இதுக்கு தூபம் ஊட்டும் வகையாக அவங்களுக்கு வன்னியரசாக இருக்கட்டும், திராவிடமணியாக இருக்கட்டும், சங்கத்தமிழனாக இருக்கட்டும் எல்லாம் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னும். இல்லை முக்கியமாக சங்கத்தமிழன் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா மீடியாவில் போய் பேட்டி கொடுத்துட்ருக்குறான். பேட்டி கொடுக்கும் பொழுது டிஎம்கேவை சாடுறான், ஆட்சியை சாடுறான், போலீஸை சாடுறான், எல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறது நிச்சயமாக இன்ட்டுக்கு மூலியமாக தமிழக அரசுக்கு அது போயிருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் அப்படிலாம் பண்ணுறீங்களா, அப்போ இவங்க பண்ண மொத்த தப்பி வெளியிடுங்கப்பா அப்படின்னு டிஎம்கே சொல்கிறக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா போய் திருமாவளவன் போய் மீட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் கிடைக்குது. இன்னொரு தகவல் பார்த்தீங்கன்னா மக்களே, விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தளவுக்கு திருமாவளவன் தலைவர் கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்போ யார் தலைவர்னு பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி உள்ளாக தலைவராகிறாங்க. இப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சங்கத்தவன் தப்பு பண்ணிடுறது, தலைவரை நான் தப்பு பண்ணிட்டேன் ஆக்ஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்துங்க உத்தரவாதமான் திருமாவளவன். அடுத்த தலைவரை ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்குது, சிஎம் மீட் பண்ணுறீங்களா அப்படின்றது உத்தரவாதமா. தலைவரை ஆக்ஷன் எடுத்துனுக்குறாங்க, இப்போ சிஎம் காலை ஊந்துருங்க போகலாம் உத்தரவாதமா. போகிறது திருமாவளவன் போகிறது சிஎம்க்கு பார்க்குறது, ஐயா ஆக்ஷன் எடுத்துங்க சங்கத்தவன் எடுத்துறாங்க ஆக்ஷன். ஏன்பா? இல்லையா ரொம்ப மிரட்டுறான்யா, இப்போ ஓட்டுலாம் போயிட போகுது எங்களுக்கு அப்படிங்களா, உன் காலை ஊந்துறையா சாச்சிட்டாங்கம்மா மன்னிச்சிருங்க. அவன் வெளியே 1000 பேசுவான், இவ்வளோ கண்டுக்காதீங்கன்னு சொல்கிறது. ஞாபகம் இருக்கா மக்கள், 2024 எலெக்ஷனில் பொறுத்தளவுக்கு வன்னியரசு ஒரு ட்வீட் போட்டிருந்தான். என்னென்னா எங்களுக்கு அதிமுக ரெடியாக இருக்குதுன்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தான் கூட்டணிக்காக. அப்போது இதை பற்றி விமர்சனம் வந்த பொழுது திருமாவளவன் சொன்னார் அவன் ஒரு பைத்தியம்ன்றார் ஒரே வார்த்தையில். அதாவது கரடியே காரித்துப்பி மொமெண்ட் இதுதான் ஆக்சுவலாக. ஸோ வன்னியரசை பைத்தியம்ன்றார் திருமாவளவன். இப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இந்த வன்னியரசு இந்த சங்கத்தமிழன் அந்த அளவுக்கு ஆள் கிடையாது திராவிடமணி எல்லாம். இப்போ இந்த வன்னியர் சங்கத்தம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த என்னென்ன தப்பு இவங்க பண்ணுறேன்னு ஆக்சுவலாக அவங்க அஜெண்டா பாருங்கள் மக்களே, எல்லா தப்பையும் இவங்க பண்ணுவாங்க. ஆனால் இந்த அஜெண்டாவை எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னா தப்பு இவங்க பண்ணுவாங்க, பெடிஷன் ஃபஸ்ட்டு இவங்க போட்டுருவாங்க. இதற்கு ஒரு ரூட்டு போட்டுட்டால் ஆளுங்கட்சி கூட கூட்டி வச்சுருந்தாங்க அப்படின்னால் திருமாவளவனை விட்டு ஏற்றுறது. தலைவர் போங்க என்னப்பா பண்ணோம், லெட்டர் கொடுத்துருவாங்க போயிட்டு எம்கே ஸ்டாலின் கிட்டே. சரிப்பா இவர் போகிறது ஒன்றே, ஐயா ஒன்று சரி வணக்கம் ஐயா, என்னங்க 4 கோரிக்கையை பார்த்தாலே தெரியும் ஸ்டூப்பிடாக இருக்குன்ட்டு. இது பில்லா பிடிங்கி போட்ட பல்லுமா இருக்குன்ட்டு இருக்கும். காலை வந்து ஐயா ஆக்ஷன் எடுத்துடாதீங்க ஐயா, ரொம்ப மிரட்டுறாங்க, ஓட்டு வராதுங்கிறாங்க அப்படின்றது. சரி போங்க அப்படின்றது. ஸோ விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தளவுக்கு இந்த சுற்றி உள்ள கைகள் சோகால் நல்ல கைகள் பார்த்திங்கன்னா எல்லா தப்பையும் பண்ணுறது, அந்த தப்பில் ஆக்ஷன் எடுக்காமல் இருப்பதற்காக திருமாவளவனை பயன்படுத்தி கொண்டு எல்லா வேலையும் பார்க்குறதுன்னு பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்ற தகவல் கிடைக்கப்படுகிறது. இப்போ என்னென்னால் ஆக்ஷன் எடுக்காமலாம் இருக்க முடியாது, ஆக்ஷன் எடுத்தாச்சு, எ க்ரைம் இஸ் எ க்ரைம். அது ஆக்ஷன் எடுத்துன்னு சொன்னோடனே இப்போ இந்த ஆக்ஷன் எடுத்துட்டீங்க, இதுக்கு மேலே எடுத்துடாதீங்க. இப்போ இதை ஒட்டி சங்கத்தமிழன் பேசுவான், இன்னும் பல பேர் பேசுவாங்க, அசீஸாக எடுத்துக்காதீங்க, அதெல்லாம் சும்மா உலகலாக்கி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
போய் காலை கொண்டு வர்றது மக்கள். ஸோ இதற்காகத்தான் திருமாவளவன் போயிட்டு ஸ்டாலினை மீட் பண்ணார் அப்படிங்கிறத கிடைக்கப்படுகின்றது மக்களே. இதெல்லாம் ஒரு பொழப்பு. அதான் மக்கள் நம்ம மைண்ட் வாய்ஸாகவும் இருக்கிறது. இன்றைக்கி வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.